நீதிமொழி 23:4. செல்வராக வேண்டும் என்று பாடுபட்டு உரு குலைந்து, நல்ல கவனிக்கணும், நான் எழுதல. சிலருக்கு பாருங்க, வீட்டை கட்டணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், காசை சேர்க்கணும், எல்லாம் சேர்க்கணும். சேர்க்கணுமா? நிறைய சேர்க்குறீங்க. பக்கத்துல கை கொடுத்து சேர்க்குறீங்களா? 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 நிறைய சேர்க்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் இடத்த கூட வாங்கிடணும். கண்ணு கட்டின தூரம் எல்லாம் நம்ம இடம் தான் சாமி. ஆனா 2 இட்லி திங்க முடியல சாமி. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உனக்கு? என்ன போட்டிருக்கு? செல்வராக வேண்டும் என்று பாடுபட்டு உருகுலைந்து. சிலர் பாருங்க, சம்பாதிக்கணும், வட்டி காசு வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும். சிலர் பாருங்க, வீடா கட்டிக்கிட்டு இருப்பாங்க. சார், எப்ப சார் நீங்க வீட்டை கட்டி முடிப்பீங்க? அது இன்னும் கட்ட வேண்டிய இருக்கு சாமி. எதுங்க? கல்றையாங்க. அவருக்கு கல்றைய தான் முடிக்கணும். கடைசியில் வீட்டை தான் கட்டுவார். கடைசியில் கட்டிக்கிட்டே இருப்பார். கடைசியில் சார் என்னன்னா, சார் போயிட்டார் சார். ஐயோ, கட்டிக்கிட்டே இருந்தார், போயிட்டாராயா? தப்பா எடுக்காதீங்க. வாழ்க்கையில செல்வம்லாம் எதுக்கு வேணும்? செல்வத்தை கடவுள் உனக்கு அதை நீ அனுபவிக்கணும். கட்டின வீட்டுல குடியிருக்கணும். நிறைய பேர் பாருங்க, தங்களுக்கு கடவுள் கொடுத்த செல்வத்தை ஆள தெரியாம அதன் மேல என்ன தெரியுமா, ஆவல் வந்து விடுகிறது. செல்வம் வேணும், செல்வத்துக்கு மேல என்ன வரக்கூடாது? நல்லா புரிஞ்சுக்கணும். வேகமா ஓடுறீங்கல்ல, காசு, பணம், துட்டு, மணி மணி மணி. கடைசியில் ஓடி முடிக்கும் போது எங்க போக முடியும்? நேர கல்ற திறந்திருக்கு, குழி திறந்துருக்கு. பேச மாட்டேங்கிறீங்களே. கடைசியில் அப்படி ஓடிக்கணும் இருக்கிறல்ல, ஓடி முடிச்சு கடைசியில் என்ன இருக்குது? குழி இருக்குது. குழிக்குள்ள தான் விழணும். இல்ல சார், நான் கொஞ்சம் அதெல்லாம் வெளியே போய், இல்ல சார் நான் இவ்வளவு ஓடினதுக்கு ஏதாவது கொடுப்பீங்களா? எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். புதைக்கிறது எங்க வேலை. புதைச்சு